ஐயா வர்ற வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருங்க லிங்கராஜ் ஐயா. திருப்புகழ், திருவாசகம் இதை பற்றி ஏதாவது ஒரு பற்றி ஏன் நம்ம பதிகம் பாடணும், அந்த பதிகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பதிகம் பாடுனா ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும், எத்தனை மணிக்கு காலையில் நீங்கள் காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும்னு சொல்கிறீங்க, எதனால் நேரத்தில் எந்திரிக்கணும், இந்த மாதிரி ஐயா வர்ற வரைக்கும் இந்த அடிப்படை தகவல்கள்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருங்க ஐயா, நாங்கள் கேட்டுக்கிறோம். சொல்றேங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. கைலாஸ் ஐயா. ஐயா நமச்சிவாய வாழ்க. லிங்கராஜ் ஐயா என்ன ஆச்சுங்கய்யா? என்னய்யா? லிங்கராஜ் ஐயா என்ன அவர் பேசுறது கேட்க மாட்டேங்குதுங்கய்யா. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. ஓ, அது பேசிட்டு தான் இருக்காங்களோ? அவங்க இதே வரலையா? லிங்க வரலையா? சவுண்டு கேட்க மாட்டேங்குது லிங்கராஜ் ஐயா. உங்க சவுண்டு கேட்க மாட்டேங்குது. லிங்கராஜுங்க ஐயா. கேக்குது 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 ஐயா. அதாவது இன்னைக்கு அருணகிரிநாதர் பத்தி பேசலான்னு இருக்கிறேங்க ஐயா. அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில பிறந்திருக்காரு. அவருடைய இயற்பெயர் சுதாகரன். அவருடைய தந்தை பெயர் திரு வெங்கட்டார். தாயார் பெயர் முத்தம்மை. இவர் 14ஆம் நூற்றாண்டில வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. சரியா? இவர் திருமணமாகி இவருக்கு குழந்தையெல்லாம் இருக்கு. இவர் திருமணமான பின்னாடி நல்வழியில போகாம தீய வழியில போய் இவருடைய மூத்த சகோதரி இறைவனை வென்றாரு, இவருக்கு ஒரு நல்ல வழி கொடுங்கன்னு. அவரு தீய வழியில போனதுனால குடும்பம், ஊரு எல்லாமே இவரை ஒதுக்குறாங்க. அதனால இவர் இனி வாழ்க்கையில வாழ்வது ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவர் திருவண்ணாமலையினுடைய மலை உச்சியில போய் தற்கொலை பண்ணிக்கிறாரு. தற்கொலை பண்ணும் பொழுது அவரை அறியாமலேயே முருகா அப்படின்னு சொல்றாரு. அப்ப முருகர் மயில் வாகனத்தோட அவரை கையில பிடிக்கிறாரு. அப்பதான் முருகர் அவருக்கு அருணகிரி நெல் அப்படின்னு சொல்றாரு அவர். அப்ப இருந்ததா அவருக்கு அருணகிரிநாதர்னு பெயர். மயில் வாகனத்துல முருகர் அவரை பிடித்து அவருடைய முருகருடைய வேலிலிருந்து அவருடைய நாக்குல ஓம் சரவண பவான் ஓம்னு எழுதுறாரு. அதுல இருந்தா நீங்க பாடல் பாடுங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு பாட தெரியாதுங்கிறாரு. அப்பொழுது அவர் முருகரே முத்தை தரு பக்தி திருநகை அப்படிங்கிற முத்தை தருன்னு அடியெடுத்து கொடுக்கிறாரு. அதுல இருந்து முருகனை பற்றி நிறைய பாடல்கள் பாடிக்கிறாரு. அவர் திருப்புகள்ல மட்டும் 1323 பாடல்கள் பாடியிருக்காரு. அது போக கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம். ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. ஐயா என்னங்கய்யா பேசலாமா? நீங்க இப்பதாங்க தலா 11 பாடல்கள். திருவகுப்புல கந்தர் அந்தாதியில 102. அதுபோக திருவகுப்பு, அதுபோக திருமுருகாற்றுப்படைன்னு ஒன்னு எழுதியிருக்காரு. அதுல 8 வகையா இருக்கு. அணி திருமுருகாற்றுப்படை, அருள் திருமுருகாற்றுப்படை, இயல் திருமுருகாற்றுப்படை, சேய் திருமுருகாற்றுப்படை, பொரு திருமுருகாற்றுப்படை, வரு திருமுருகாற்றுப்படை, வேல் திருமுருகாற்றுப்படைன்னு இப்படி 8 விதமா எழுதியிருக்காரு. ஐயா நமச்சிவாய வாழ்கராஜ் ஐயா. சித்தம்பலம் சொல்லுங்க ஐயா. ஐயா சொக்கரையா வந்துட்டாருங்கய்யா.
சரிங்கய்யா. நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது மறுபடியும் தொடரலாம் இருங்க ஐயா. சரிங்கய்யா, மன்னிக்கணுங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. ஐயா நமச்சிவாய வாழ்க. ஐயா நான் குருபீடத்துக்கு சிவாய நம்ம ஐயா. திருச்சிற்றம்பலம். போயிருந்தால லேட் ஆச்சு. காலை முதல் தலையாத்திரை. நமச்சிவாய வாழ்க. இங்கே நம்முடைய ஞானசம்பந்தர் நம்முடைய பரசிவானந்த வள்ளி ஆகிய உமையவரிடம் பொய்யாமொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் பிரியாத அமைதியும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெனாத நிறைவும் என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேளையேற்க அருள வேண்டும் என்று கூறி வழிபாடு செய்து 10 பரசிவானந்த வள்ளி அன்னையின் மேல் பாடுகிறார். அனைவரும் இறைவனையும் இறையும் வழிபட்டு வெளியே வந்து அமர்கிறார்கள். வெகு நேரம் யாரும் ஒன்றும் பேசவில்லை. உச்சி வேளையாயிற்று. அப்பொழுது அங்கே வந்த ஒரு கிராமத்து மிராசுதாரர் போல் இருந்த ஒருவர் ராமலிங்கத்தை கண்டு பணிவுமிக்க சுவாமி வணக்கம் என்று வணங்கினார். உடனே ராமலிங்கம் அதோடு வணக்கம் சொல்லுங்கள் ஐயா என்றார். உடனே அவர், ஐயா என் பேர் வேங்கட ரெட்டியார், வடலூருக்கு பக்கத்தில் உள்ள கருங்குழி எனது கிராமம். நான் அந்த ஊர் மணியக்காரர். தங்களை பற்றி பிறர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவனின் அருள் பெற்ற மகானாகிய தாங்கள் எனது இல்லத்திற்கு எழுந்தருளி தங்கி இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். உடனே ராமலிங்கம் உட்கார்ந்து பேசலாமே என்றார். உடனே ரெட்டியார் அடக்கத்தோடு அருகில் அமர ராமலிங்கம் அவரை ஒரு முறை அப்படியே உற்று நோக்குகிறார். நல்லது வெங்கட ரெட்டியாரே, நானும் சில காலம் இந்த பக்கம் எங்காவது தங்கி நடராஜ பெருமானை அடிக்கடி வழிபட்டு அவருடைய அருளை பெற நினைக்கின்றேன். இப்பொழுது இறையருளால் தாங்களே விரும்பி அழைக்கின்றீர்கள். அடியேன் தங்கள் இல்லம் வந்து தங்குவதற்கு தடை ஒன்றும் இல்லை என்கிறார் ராமலிங்கம். சொன்னவர் ஆனாலும் என்று தயங்க, வேங்கட ரெட்டியார் சொல்லுங்கள் சாமி என்கிறார். வேறொன்றும் இல்லை, என்னோடு அன்பர்கள் 4 இருக்கின்றனர், அவர்களும் தங்குவதற்கு உதவினால் சிறப்பாக இருக்கும் என்றார். சட்டென்று வெங்கட ரெட்டியார், ஆட்சேபனை இல்லை சுவாமி, அவர்களையும் தாங்கள் உடன் அழைத்து வரலாம் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். அப்பொழுது அதுவரை தயங்கிக் கொண்டிருந்த வேலாயுத முதலியார் கொஞ்சம் தைரியமாக வெகு அடுத்துடன், சாமி தங்களுடைய விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு என்னை மன்னித்தர வேண்டும் என்றார். உடனே ராமலிங்கம், பெரும் புலவரே சொல்லுங்கள் என்ன செய்தி என்றார். உடனே அவர், சுவாமி தங்களோடு நாங்கள் இங்கு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டன, மேலும் சில காலம் தங்குவது சிரமம். இன்றே நாங்கள் 4 சென்னை செல்ல உத்தேசம். தங்களுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் என்றவர் உடனே இன்னொரு வார்த்தையும் சொன்னார். தங்களின் ஞான வாழ்க்கைக்கு தனிமை உகந்ததல்லவா என்கிறார் வேலாயுதம். ராமலிங்கம் சிரித்தபடி அவரை நோக்கி, உண்மை நாம் முழுமையாக அறிவோம். சிரித்தபடி, சரி தாங்கள் அனைவரும் புறப்பட்டு செல்லுங்கள். மீண்டும் நடராஜ பெருமானுடைய அனுகிரகம் நம்மை என்று சந்திக்கிறதோ அன்று கூட்டுவிப்போம். உங்களுக்கு அம்பலவாரன் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறேன். நலமுடன் சென்று வாருங்கள் என்று விடை கொடுத்தார் ராமலிங்கம்.
அவர்களும் அவரை சேர்ந்த அன்பர்களும் விடைபெற்றார்கள். அதன் பின்பு ராமலிங்கம் வெங்கட ரெட்டியாரை பார்த்து, சுவாமி நாம் போகலாமா, புறப்படலாமா என்றார். வெங்கட ரெட்டியாருடன் அவரது வீட்டுக்கு புறப்படும் ராமலிங்கம் ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினார். அதனால் அவர், புறப்படலாம் ரெட்டியாரே, ஆனாலும் மற்றொரு விஷயம் இருக்கிறது என்றார். சொல்லுங்கள் சுவாமி, நான் செய்ய சித்தமாக இருக்கிறேன். நான் தங்கியிருக்க தனியாக ஒரு அறை வேண்டுமே என்றார். அதற்கென்ன சுவாமி, தாராளமாக தங்கள் விருப்பப்படி எனது வீட்டில் தங்களுக்கான தனி அறை ஒன்று ஒதுக்கி தருகிறேன். நீங்கள் நிம்மதியாக அந்த அறையில் தனித்திருந்து தியானம் செய்யலாம், விரும்பிய போது பாடல்களும் ஏற்றலாம். உடனே ராமலிங்கம் மகிழ்ந்து, நல்லது, தங்களின் அன்புக்கு மகிழ்ச்சி, பாடல் வல்லாரின் அருள் எப்பொழுதும் கிடைப்பதாக என்றார். கூறியவர் அவருடன் புறப்பட்டு சென்று ஆலயத்தின் 1000 கால் மண்டபத்தை விட்டு வெளியே வந்தார்கள். வெங்கட ரெட்டியாரின் வேலைக்காரன் அவளை கண்டதும் ஓய்வுக்காக அவிழ்த்து விட்டிருந்த காங்கேயம் காளைகளை அவசர அவசரமாக நுகத்தடியில் கூட்டி வில்வண்டியை பயணத்திற்கு தயார்படுத்துகிறார். ராமலிங்கமும் ரெட்டியாரும் அந்த வண்டியில் ஏறி புறப்பட்டு செல்கிறார்கள். காளைகளின் கழுத்து மணி ஒழிக்க கருங்குழி கிராமத்திற்கு இந்த வில்வண்டி அங்கிருந்த சிறிய விநாயகர் கோவில் முன்பாக வந்துவிட்டது. வெங்கட ரெட்டியார் ராமலிங்கத்திடம், சுவாமி நாம் இங்கே இறங்கிக் கொள்ளலாம் என்றார். உடனே ராமலிங்கம் அவ்வாறு உடனே வெங்கட ரெட்டியார் கூறுவார், சுவாமி இதுதான் என் சொந்த ஊரான கருங்குழி கிராமம். இதோ இருக்கும் பிள்ளையார் கோயில் எனது பாட்டனார் கட்டியது. எங்கள் குடும்பத்தினர் தான் பரம்பரையாக கோயிலை நிர்வகித்து கட்டளை செய்து வருகிறார்கள் என்றார். ராமலிங்கம் மகிழ்ச்சி அடைந்து, சபாஸ், தெய்வ கைங்காரியம், குடும்பம் நலமுடன் மேலும் வளரட்டும் என்றார். விநாயகரை வணங்கிவிட்டு நம் வீட்டுக்கு செல்வோமே என்றார் ரெட்டியார். நல்லது என்று இருவரும் கோயிலுக்குள் வந்தார்கள். எதிரே வந்து குருக்கள் அவர்களை கண்டதும் நின்று பவ்யத்தோடு, வாருங்கள் ரெட்டியாரே, வணக்கம், சாமிகளுக்கும் வணக்கம் என்று வரவேற்றார். அப்பொழுது குருக்கள், ரெட்டியாரே, சுவாமிகள் என்கறிய என்று கேட்க, பக்கத்தில் இருக்கும் இந்த மருதூர் தான் நம் சுவாமிகள் பிறந்த ஊர். தற்காலம் சென்னை பட்டணத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தார். எனது அழைப்பின் பேரில் நம் வீட்டில் தங்கி இருக்க சம்மதித்து எழுந்தருளி இருக்கிறார் என்றார். அது கேட்டு குருக்கள் மகிழ்ச்சி அடைந்தார். சுவாமிகளை பற்றி இன்னும் சில தகவல் சொன்னால் நலமாக இருக்கும் என்றார். உடனே குருக்களை நெருங்கி மெல்ல அவர் காதில், சாமிகள் பெரிய ஞானி, அருட்கவி, இறைவன்பால் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். இவரை ராமலிங்க சுவாமி என்று அழைக்கிறார்கள் என்றார். உடனே குருக்கள் மகிழ்ந்து, சாமிகளை பற்றி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சிதம்பர தரிசனத்துக்கு போன இடத்தில் சாமிகளை தரிசித்து அழைத்து வந்தீர்களா என்றார். வெங்கட ரெட்டியாரும் ஆம் என்று கூறி கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு கற்பூரம் காட்டி ஆராதனை செய்கிறார்கள். ராமலிங்கம் முழுமுதற் கடவுளை கண்டு கண் கழித்தார், உண்டுளம் தீர்த்தார், மகிழ்ந்தார். இறைவா, கணநாதா, சித்தி விநாயகா, வினைவிருக்கும் எம் பெருமானே அருள்வாய் என்று கூறி, நாவினால் உனை நாள்தோறும் பாடுவார், நாடுபாதமேன் நன்னி புற்களவும், ஓவிலாதுணை பாடவும், துன்பெல்லாம் ஓடவும், மகிழ்வோங்கவும் செய்குவாய், காவி நேர்கள் தான் கீழ்
ஐங்கரக் கடவுளினர் கருங்குழி எனுமோர் மேவி அன்பருக்கருள் கணநாதனே விளங்கும் விநாயக சித்தி விநாயக வல்லலே என்று தொடங்கி கணேச திருவருள் மாலை என்று 10 பாடல்களை பாடி அருள்கிறார். அந்த பாடலின் லயத்திலும் பொருளிலும் ஆனந்தப்பட்டு செட்டியாரும் குருக்களும் மிக மகிழ்வடைந்தார். சுவாமி அருமை அருமை, எங்கள் பிள்ளையார் மீது அருட்பாக்களை பாடியுள்ளீர்கள், மகிழ்ச்சி என்றார். அதற்கு பிறகு நேராக ரெட்டியார் வீட்டிற்கு அழைத்து சென்றார் ராமலிங்கத்தை. வெங்கட ரெட்டியார் வீட்டு வாயில் ஏறும் பொழுது முத்தியால என்று அவர் மனைவி அழைக்க, உழைக்கிற பக்கத்தில் இருந்து முத்தியாலை கணவரின் அழைப்பு கேட்டு இதோ வந்துவிட்டேன் பாவா என்றபடி உள்கூடத்தில் எதிர்கொண்டார். அவரிடம் வெங்கட ரெட்டியார் ராமலிங்கத்தை காட்டி, முத்தியாலோ, சாமிகளை சிதம்பரத்தில் சந்திக்க நேர்ந்தது, சில நாட்கள் நம் வீட்டில் தங்கியிருக்கும்படி விண்ணப்பித்து அழைத்து வந்தேன் என்றார். உடனே முத்தியாலு மனமகிழ்ந்து எல்லளவும் அணுவளவும் தயக்கமின்றி மிகவும் மகிழ்ச்சி, சுவாமிகள் நம் வீட்டில் தங்கி இருக்க சம்மதிப்பது நாம் செய்த பாக்கியம், சாமிகளுக்கு வேண்டிய உதவிகளை பணிவிடைகளை மகிழ்வுடன் செய்து வருவோம் என்று மனதார சொல்கிறார். நாம் ஒரு வீட்டிற்கு சென்றால் கணவன் மனைவி இருவரும் இருவரின் முகத்தையும் சொல் நயத்தையும் அவருடைய அணுகுமுறையும் வைத்துத்தான் அங்கே தங்க வேண்டும். இல்லையெனில் அங்கு அது அவர்களுக்கும் தொந்தரவு, நமக்கும் தொந்தரவு. இதை உணர்ந்து அமைதியாக இருந்த ராமலிங்கம் முத்தியாலுவின் பதிலை கேட்டதும், இந்த வீட்டில் தங்கியிருப்பதே சிறப்பாக படுகிறது. மனமொத்த அந்த தம்பதியை கண்குளிர பார்த்தார். ராமலிங்கம் முழுமனதுடன் முத்தியாலுவிடம், நல்லது அம்மையே, ஆடல் வல்லாலும் சிவகாம சுந்தரியும் போன்ற தங்களுடைய இருவரின் பேரன்பிற்கும் பாத்திரமானது நம்பெருமானின் அருளே என்று கூறி இறைவனுக்கு நன்றி கூறினார். அப்பொழுது செட்டியார், சுவாமிகளே வாருங்கள், தாங்கள் தங்க போகும் அறையை காட்டுகிறேன் என்று அழைத்து கொண்டு சென்று அறையை காட்டி, இனி இது தங்களின் அறை, இங்கே தாங்கள் தனியாக தங்கள் விருப்பம் போல் இருக்கலாம், அன்பர்களோடு பேசலாம், தியானம் செய்யலாம், பாடல்கள் எழுதலாம், தங்கள் தனிமைக்கு எந்த தொந்தரவும் இங்கு நிகழாது. தாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஏன் என்று கேட்க உதவிக்கு வெளியே ஆட்களை நிறுத்தி வைக்கிறேன், தாங்கள் விரும்புவதை செய்து தருவார்கள். நானும் எனது குடும்பமும் தங்களுக்கு தொண்டு செய்ய எப்போதும் காத்திருக்கிறோம் என்றார். உளமகிழ்ந்த ராமலிங்கம், நல்லது நண்பரே என்றார். கூடவே நின்றிருந்த மனைவியாரிடம் ரெட்டியார், முத்தியாலூர், சீக்கிரம் தூசி தும்பு போக ஒற்றடை அடித்து பெருக்கி தண்ணீர் விட்டு தரையை கழுவி அறையை சுத்தப்படுத்தி விடு, சாமிகளின் பூஜைக்கான பொருட்களை கொண்டு வந்து வை, தட்டு மூடிய புதிய மண்பானையில் குளிர்ந்த நீரை கொண்டு வந்து வை, தட்டு மேல் ஒரு டம்ளரும் வைத்து விடு, சயனத்திற்கு புதிய ஜமக்காலமும் இலவம் பஞ்சு தலையணையும் வைத்து விடு என்றார். உடனே, பாபா, இதையெல்லாம் ஆயத்தமாக நான் தயார் செய்து தந்து விடுகிறேன் என்றார். அங்கே எல்லோரும் ராமலிங்கத்திடம், சாமி இன்னும் ஏதேனும் தேவையா என்றார்கள். எல்லாம் இறைவனின் அருள் என்றவர் அப்படியே கூடத்தில் அமர்கிறார்கள். முத்தியாளர் ராமலிங்கத்திற்கான அறையை தூய்மை செய்ய செல்கிறார். இந்த நேரத்திலே சென்னையை துறந்து ராமலிங்கம் போய் வெகுகாலம் 1 மாதம் ஆகிவிட்டது. அவரோடு சென்றிருந்த நால்வரும் எப்போதோ அவரிடம் விடைபெற்று வந்து விட்டார். இப்போது ரத்தின முதலியாருக்கு அவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. பாலைவனத்தில் தண்ணீர் கண்ட பயணி போல் அது முதலியாருக்கு பெருமகிழ்ச்சியை தந்தது.
இந்நிலையில் சோம செட்டியார் வீட்டில் நால்வர் அரங்கம் கூடியது. உடனே ரத்தின முதலியார் அந்த கடிதத்தை அன்பர்களுக்கு படித்து காட்டுகிறார். சிதம்பரத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற கருங்குழி கிராமத்தில் மணியக்காரர் வெங்கட ரெட்டியார் வீட்டில் அடியேன் தங்கி இருக்கிறேன். ரெட்டியாரும் அவர் மனைவியார் முத்தியால் அம்மாளும் அவருடைய பிள்ளையைப் போல என்னை கவனித்துக் கொள்கிறார்கள். என அடியேனுக்காக தனி அறையும் ஒதுக்கி தந்ததோடு பூஜைக்கான அனைத்து வசதிகளையும் செய்திருக்கிறார்கள். அடியேன் அடிக்கடி சிதம்பரம் போய் நடராஜ பெருமானை வழிபடுவதோடு சிதம்பர விஷயமாக நிறைய பாடல்களையும் பாடி வருகிறோம் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அனைவரும் மகிழ்ந்தார்கள். அப்புறம் சாமிகள் நம்மை மிகவும் விசாரித்து எழுதியிருக்கிறார்கள் என்றார். உடனே எல்லோரும் நாம் எல்லா இடத்தும் தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவனிடத்தில் மாறாத அன்பும் கொண்டு இருக்க வேண்டும் என்று சுவாமிகள் தெரிவித்திருக்கிறார் என்றார். அனைவரும் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தனர். ராமலிங்கம் மீண்டும் தல தரிசனம் செய்ய புறப்படுகிறார். கருங்குழி வெங்கட ரெட்டியார் வீட்டில் அவர் வாசம் கொள்ள தொடங்கியது முதல் சிதம்பர விஷயமான பாடல்களை இயற்றுவதும் தியானம் செய்வதுமாக இருந்தார். இந்நிலையில் அவர் அதிகாலையிலே அன்பர்கள் சிலரோடு தல தரிசனத்திற்கு புறப்பட்டு நேராக திருமுதுகுன்றம் வருகிறார். மணிமுத்தாற்றங்கரையில் 4 கோபுரங்களோடு முதுகுன்றவான திருக்கோயில் கம்பீரமாக காட்சியளிக்க உதய சூரியனின் ஒளிக்கதிர்கள் கோபுரங்களில் பட்டு பிரதிபலித்தது. ராமலிங்கம் ஆற்றங்கரையில் அமைதியாக நீராடி படித்துறையில் இறங்கி நீராடி அந்த நதியில் இருக்கும் கயரினங்கள் துள்ளி விளையாடும் அழகை ரசிக்கிறார். அப்பொழுது அவர் ஊரின் பெயர் குறித்து ஒரு கருத்தை வெளியிடுகிறார். அருமையான தமிழ் பெயர் அன்பர்களே, இந்த ஊருக்கு திருமுதுகுன்றம் என்று பெயர். அதை விடுத்தால் பழமழை என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. இவை இரண்டையும் விட்டுவிட்டு இப்பொழுது விருதாச்சலம் என்று இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. விருத்தம் என்றால் முதுமை, அசலம் என்றால் மலை. அதனால் இது கிளமலையோ என்று வருத்தமும் வேடிக்கையுமாக சொல்கிறார். உடனே அன்பர் ஒருவர், சுவாமி, இத்தல பெயர் இப்படி பொருள் தவறாக கொள்ளும்படியானதே என்றார். அப்பொழுது நம்முடைய ராமலிங்கம் கூறுவார், ஆம் அன்பரே, களப்பிரர் காலத்தில் தமிழ் தடுமாறிய போது ஏற்பட்ட தவறன்றி இது வேறொன்றும் அல்ல. அன்றியும் கோயிலில் முறையான செய்தி நிறைந்தவர்கள் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. அதனால் இவ்வாறு இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது இத்தலத்தின் பெருமைகளை தாங்கள் கூற வேண்டும் என்கிறார்கள் அன்பர்கள். முதுகுன்றவாணர், மூவர் தேவாரம் கேட்டறிய பெருமான், சுந்தரர் படிகம் பாடி பழமலைநாதர் மகிழ்ந்து 12,000 பொற்காசு பெற்று இங்கு மணிமுத்தாற்றிட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்தார். துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் இல்லத்தில் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் இத்தலத்திலே தங்கி பெரிதும் ஈடுபாட்டுடன் வழிபட்டார். அது மட்டுமல்ல, குமாரதேவர் என்பவர் சித்தரும் இங்கு எழுந்தறியவர். இத்தலம் காசிக்கு உண்மையான தலம், அதனாலே இதற்கு விருத்த காசி என்று பெயர் உண்டு என்றார். இப்படியே எல்லோரும் பேசிக்கொண்டு மெதுவாக ஆலயத்திற்குள் நுழைகிறார்கள். அங்கு பழமலைநாதருக்கு சிறப்பான தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்தையும் பார்த்து மகிழ்ந்த ராமலிங்கம்
ஆதிமலை அநாதிமலை அன்பு மலை எங்கும் ஆனமலை ஞானமலை ஆனந்த மலைவான் ஜோதி மலை துரிய முடிக்கப்பால் தோன்றுமலை தோன்றாத சூதான மலை வெண்பூதி மலை சுத்த அனுபவ பூதி நிலையெல்லாம் புத்தமலை வள்ளி என புகழும் மலை தனையோர் பாதிமலை முத்தரெல்லாம் பற்று மலை என்னும் பலமலை கிளமலையாய் பகருவது உலகே சாக்கியனார் எறிந்த சிலை சகித்த மலை சித்த சாந்தர் உளம் சார்ந்தோங்கி தனித்த மலை சபையில் தூக்கிய காலோடு விளங்கும் தூய மலை வேதம் சொன்ன மலை சொல்லிறந்த துரிய நடுமலைவான் வான் சொன்ன மலை சொல்லிறந்த துரிய நடுமாலைவான் ஆக்கி அழித்து அழிக்கும் மலை அழியாத மலை நல் அன்பருக்கின்று பந்தமோர் அற்புத பொன்மலை நற்பாக்கியமெல்லாம் பழுத்த மலை என்னும் பழமலையே பிளமலையாய் பகருவதின்னே கொண்ட உலகே என்று வேடிக்கையான ஒரு பதிகத்தை பாடுகிறார். இவ்வளோ ஆதிமலை அநாதிமலை அன்புமலை எங்குமான மலை ஞானமலை ஆனந்தமலை வான் ஜோதிமலை துரியமலை துரிய முடிக்கப்பால் தோன்றும் மலை தோன்றாத சூதான மலை வெண்பூதி மலை சுத்த அனுபவ பூதி மலை எல்லாம் பூத்த மலை வள்ளி என புகழுமலை இதை போய் அது மட்டுமல்ல தனையோர் பாதிமலை முத்தரெல்லாம் பற்றுமலை என்னும் இந்த பழமலையை விருத்தாச்சலம் என்றால் பழமையான முதுமையான கிளமலை என்று பொருள். அதை இங்கே கிளமலைன்னு எல்லாம் என்ன சொல்றீங்கன்னு ஒரு பாட்டு பாடினார். அடுத்த பாடல்ல சாக்கியனார் எழுந்த சிலை சகித்த மலை சித்த சாந்தர் உல சேர்ந்து ஓங்கி மலை தனித்த மலை சபையில் தூக்கிய காலோடு எங்கும் விளங்கும் தூய மலை வேதம் சொன்ன மலை சொல்லிறந்த மலை துரிய நடு மலைவான் ஆக்கி தளிக்கும் மலை அழியாத மலை நல்ல அன்பர்க்கு அலை பத்தன் பந்தமோர் அற்புத பொன்மலை நற்பாக்கியங்கள் எல்லாம் பழுத்த மலை என்னும் பழமலையை கிளமலை என்று பகருவதே என தொடங்கி திருமால் கண்மலர் திகழும் மலை திருமால் கண் கமல மலர் திகழும் மலத்தாட் சிவக்கொழுந்தை கருமாலகற்றும் தனிமருந்தை கனவசபையில் கலந்த ஒன்றை அருமாமணியை ஆரமுதை அன்பை அறிவை அருப்பெருக்கை குருமாமலையை பழமலையில் உளவி ஓங்க கண்டேனே என்று 10 பாடல்களை பாடி பழமலை பதிகம் பாடியபடியே என்னுடைய அருளில் தன்னை மறந்து அமர்ந்திருக்கிறார். அன்பர்கள் எல்லாம் அவருடைய அமைதியை கண்டு சாமிகளுடைய நிலை மாறுமறை காத்திருப்போம் என்று காத்திருக்கிறார்கள். நாமும் காத்திருப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய. ஐயா ஒரு 5 நிமிடம் லிங்கராஜ் ஐயா பேசுறது மட்டும் கேட்டுக்கலாமாங்கய்யா? அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருங்கய்யா. பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடியே நிறைவேறுகிறேன். சரிங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. ஆமா, லிங்கராஜ் ஐயா வந்து அவருடைய லிங்கராஜ் ஐயா பேசுறவங்க நமச்சிவாய வாழ்க ஐயா. கண்ணே எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. எல்லோருக்கும் எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சுக்கரா பெருமான் திருவ உண்டாக பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் திருவிழாவில் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. லிங்கராஜ் ஐயா. லிங்கராஜ் ஐயா. அடுத்த முறை வாய்ப்பு
வாய்ப்பு கிடைக்கும் போது பேசிக்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லைங்க, கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைங்க, இன்னும் டைம் இருக்குது. 8:54 தாங்க ஆச்சு. இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் பேசுகிறதா இருந்தால் பேசலாங்கய்யா. ஹலோ ஐயா, நமச்சிவாய வாழ்க. கைலாஷ் ஐயா. ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. ஐயா, இவங்க அண்டமான்ல இருந்து அந்த சுபா மேடம் வந்திருக்காங்க, அவங்க பேசுறாங்க பாருங்க. ஆமாம் சுபாமா, நமச்சிவாய வாழ்கங்கம்மா. சொல்லுங்க. நம்ம மதுரையில நல்லா இருக்கீங்களா கைலாஷ் ஐயா? நல்லா இருக்குங்கம்மா, நீங்கள் எப்படிங்கம்மா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. சொல்லுங்கம்மா, நீங்க ஏதோ திருப்புகள் ஏதோ சொல்லணும்ட்டு நீங்களே, ஏதோ பாடணும்ட்டு நீங்களா, பாடுங்க, எல்லாரும் கேக்குறாங்க. சிவா திருப்புகள் பாடல் பாடலாமா? பாடுங்கம்மா, இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்கு, பாடுங்க, நாங்கள் கேட்குறோம். இப்ப ஐயா ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அதை நீ கண்டினியூ பண்ணலாமே. லிங்கராஜ் ஐயா, நீங்கள் பேசுறீங்களா இல்லை அம்மாவை பாட சொல்லலாமாங்கய்யா? அந்த அம்மா பாட சொல்லிடலாங்க, ஒன்றும் தப்பு. சரிங்க, நமச்சிவாய வாழ்க. சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இருங்க ஐயா, இந்த புத்தகம் எடுத்துக்கிறேன். முருகாச்சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ಒಂಬತ್ತರುತ್ತೇನು ಮನಿ ಕಸಿವಾಗಿ, ಒಂಬತ್ತರುತ್ತೇನು ಮನಿ கசிவாகி, ஒன் கடலில் தேனமுதத்துணர்வூரி, இன்பரசத்தே பருகி பல காலும், எந்த நுயிர்காதரவு தருள்வாயே, தம்பிதனக்காக மன தனைவோனே, தம்பிதனக்காக மன தனைவோனே, தந்தை வளத்தாளருள் கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே. திருச்சிற்றம்பலம். ஐயா, வேற யாரும் தொடர்ந்து தொடருங்க ஐயா. சிவாய நமய்யா. நமச்சிவாய வாழ்க. இது விளக்கம் என்னன்னு சொல்லுங்கம்மா, நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாடலுக்கான விளக்கம். அம்மா கேட்குதாங்கம்மா? இந்த பாடலுக்கான விளக்கம் யாராவது சொல்ல முடியுமா? நமச்சிவாய வாழ்க. ஐயா கைலாஷ் ஐயா, அது நம்ம ஐயா கிட்ட தான் கேட்கணும். சிவா சிவா. நம்ம ஐயா கிட்ட தான் கேட்கணும். அவங்க பாடுறாங்க, நல்லா இது இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ ஏன் இது ஏதோ தயங்குறாங்கன்னு தெரியல. சரி பாப்போம், மேலும் மேலும். ஐயா சொல்லுங்க ஐயா. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய. ஐயா ஒருத்தர் சொன்னார்ல அருணகிரிநாதரை பத்தி. ஆமா ஆமா. அது அருணகிரிநாதர் திருவண்ணாமலை மலை மேல இருந்து விழுகல. சரிங்க. அவர் திருவண்ணாமலையில கிளி கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்கு. சரிங்க. அந்த கோபுரத்து மேல இருந்து தான் விழுகிறாரு. சரிங்க சரிங்க. அவர் ஒரு பெண்ணாசை கொண்டவர். சரிங்க. அவர் தீய வழியில பெண்கள் மேல ஆசைப்பட்டு அதன் வழியா போய்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்தது எல்லாமே செல்வமெல்லாம் போயிடுச்சு. அவங்க தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த தாயார் கஷ்டப்பட்டு இருக்கும் போதும் அந்த கஷ்டத்துலயும் நான் இந்த மாதிரி போகணும், எனக்கு பணம் வேணும், காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொந்தரவு பண்றாரு. அதுல அவருக்கு காசு அந்தம்மா முடிஞ்ச வரைக்கும் வேலையெல்லாம் செஞ்சு கூலி வேலை செய்து கூட தன்னுடைய மகனுடைய சந்தோஷத்துக்காக பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கொடுத்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட வழி இல்லை. அவங்க வயது முதிர்வு காரணமாக
முடியல, எதையும் சம்பாரிச்சு அவருக்கு கொடுக்க முடியல. ஆனா இவருக்கு வந்து அந்த இது வந்து மோகம் வந்து அவர் தீரவே இல்லை. அப்புறமேல எனக்கு எப்படியாவது பணம் வேணும்னு சொல்லிட்டு அந்த மோகத்தை இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவங்க சொல்றாங்க, மகனே உனக்கு வந்து பெண் மேல் ஆசைன்னா அம்மாவும் பெண் தான், அதனால உங்க ஆசையை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அம்மா அக்கா சொல்லும் அக்கா 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 சாரி அக்கா அவங்க அதை சொல்லும் போதுதான் அவர் வந்து மனம் நொந்து போறாரு. இப்படி ஒரு ஈனப்பிரிவிய நம்ம பிறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்துலதான் அந்த அந்த வெட்கி தடை குளிஞ்சுதான் போய் கிளிகோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்குது, ராஜகோபுரத்துக்கு அடுத்தது. அந்த கிளிகோபுரத்து மேல ஏறி அங்க இருந்து விழுகிறாரு. விழுகும் போதுதான் இளையனார் சன்னதியிலிருந்து முருகப்பெருமான் போய் ஆட்கொள்றாரு, கையேந்தி நின்று அவரை காப்பாத்துறாரு. அப்பதான் வந்து அந்த இது பாடந்து இது அடியே எனக்கு தெரிஞ்சது. அதாவது அந்த கனெக்ஷனை சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். திருச்சம்பலம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்றீங்களாயா? எனக்கு திருப்புகழில் வந்து நான் இன்றைக்கி ஒரு பாடல் படிச்சுட்டு இருந்தேன். அது உங்களுக்கு சின்னதாக ஒரு பகிர்வுகள் மட்டும் நான் பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன். நாளைக்கு அந்த பதிவாக வரும். நான் இன்றைக்கி எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த பாட்டுங்க, அந்த அவனிதனிலே பிறந்து அகமணமே மலர்ந்து, அந்த பாடல் வரியில் வந்து 4 வார்த்தை சொல்கிறாருங்க. சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதில் ஒரு யூடியூப்பில் ஒரு அன்பர் அற்புதமாக இந்த திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய் விளக்கம் கொடுத்துருந்தாருங்க. அவர் சொன்ன உடனே தான் அந்த திரிதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இத்தனை நாள் அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த வார்த்தையை வந்து நல்லா கவனிச்சனா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய் அப்படிங்கிறாரு. அப்போ திரியும் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, அவர் எந்த இலக்கும் இல்லாமல் வந்து பயணம் செய்கிறது, எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எந்த இலக்கும் இல்லாமல். இப்போ நம்ம காலையில் ஒரு பக்கம் ஆஃபீஸுக்கோ இல்லை கோயிலுக்கோ போகிறோம்னா ஒரு இலக்கை வந்து நிர்ணயம் பண்ணி வச்சுட்டு போகிறோம். நம்ம ஒரு மணி நேரத்தில் நாங்கள் போயிடுவோம், 1/2 மணி நேரத்தில் இங்கேருந்து கிளம்புறோன்னு ஒரு இலக்கை வந்து நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கிறோம். அது வந்து கிளம்பி போகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் திரிதல் அப்படின்னா எந்த இலக்குமே வந்து இல்லாதவன், என்ன செய்ய போகிறேன் என்ன ஒன்றுமே எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று என்ன பண்ணுறதே தெரியாமல் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி ஒரு அந்த அலைதலை தான் வந்து ஒரு திரிதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் சொல்கிறாருங்க. அந்த வார்த்தை ரொம்ப உருக்கமாக இருந்ததுங்க. பாருங்கள், சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய் அப்படிங்கிறாருங்க. அந்த திரிதல் அப்படிங்கிற விளக்கம் வந்து அவ்வளவு நல்லா இருந்ததுங்க. அந்த பதிவு முழுமையாக நாளைக்கு நான் போட்டு விட்றேங்க காலையில். அந்த 4 வரிக்கு விளக்கம் யூடியூப்பில் ஒருத்தர் பேசியிருக்காரு, நல்லா வந்திருக்குங்க. வேறு யாராவது ஏதாவது கருத்து சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். நமச்சிவாய வாழ்க. சரியா? 9:30 படுத்து தூங்கணும். சரிங்களா காலையில் சரிங்க, நிறைவு செஞ்சுக்கலாமாங்கய்யா? லிங்கராஜையா வேறு ஏதாவது சொல்கிறீங்களா ஐயா? இல்லை, நாளைக்கு பேசிக்கலாங்க ஐயா, டைம் ஆகி போயிடுச்சு. சரிங்க, அனைவருக்கும் நான் ஒரு பாட்டை பற்றி சொல்லலான் இருந்தேன், நாளைக்கு பேசிக்கலாம். நமச்சிவாய வாழ்க ஐயா. அனைவருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க அனைவருக்கும். நமச்சிவாய எல்லாருக்கும் நமச்சிவாய.